சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிங்கள். கும்பகோணம் மகாமகம் குறித்த என்னுடைய நீண்ட நாள் சந்தேகம் இன்றுதான் தீர்ந்தது. 1933 பிறந்த என் தந்தையும் 1945 பிறந்த என் அத்தை மகளும் இவர்களுடைய தேதியை என் தந்தையார் தெளிவாக கையில் வைத்திருந்தார். ஒரு நாள் கேட்டேன், அது எப்படி உங்கள் காலத்தில் இந்த குறிப்பெல்லாம் எழுதி வைக்கும் அளவு மக்களுக்கு, அதுவும் இஸ்லாமிய மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்காதே, உங்களுக்கு எப்படி இந்த தேதியெல்லாம் தெரிந்தது என்று. அதற்கு என் தந்தையார், உன் அத்தை மகள் 1945 பிறந்தபோது உன் தாத்தா தன் கையில் வைத்திருந்து என்னை பார்த்து சொன்னது, மகனே, உன் அக்கால் மகள் இன்று, அதாவது இந்த மாமங்கத்தில் பிறந்தது, நீ இதே போன மாமங்கத்தில் இதே நாளில் பிறந்தாய் என்று. அதை வைத்து என் தந்தை ஆண்டுகளை தெளிவாக குறித்து கொண்டார். அதுவரையும் சரிதான். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் என்றால், மிக சமீபத்திய மாமாங்க ஆண்டுகளோடு 12ஆல் கழித்து கொண்டே வந்தால் இந்த 1933 1945 கணக்குகளில் வராது. அதாவது மாமாங்க ஆண்டுகளாக காட்டாது. ஏன் இதற்கு காரணம் என்ன? அவ்வாறு என்னுள் எழுந்த நீண்ட நாள் சந்தேகம் இன்றுதான் விடை கிடைத்தது. மகாமகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக குலத்தில் நடைபெறும் ஒரு திருவிழா. குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கும்போது, சூரியன் கும்பராசியில் இருக்கும்போது, மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திரத்தில் இது வரும். இந்த நாளில் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற 9 நதிகளும் இங்கு வருவதாக ஒரு ஐதீகம். நாம் 12 ஆண்டு என்று சொன்னாலும் குரு சூரியனை சுற்றி வர 11 ஆண்டுகளும் 317 நாட்கள் தான் ஆகும். அதனால் சில நேரம் 11 ஆண்டுகளிலேயே இந்த மகாமகம் வந்துவிடும். அதனைத்தான் இள மகாமகம் என்பார்கள். பழைய கல்வெட்டு 1518 பிப்ரவரி 24 கிருஷ்ணதேவராயர் நீராடியுள்ளார் இந்த மகாமக குலத்தில். கிபி 1624 இந்த மகாமக குலத்தில் ரகுநாத நாயக்கர் தன் எடைக்கு எடை பொன் அளித்துள்ளார். 11 வருட இடைவெளியில் வந்த இள மகாமகங்கள் 1909, 1921, 1933, 1945, 1956, அடுத்து 1968, 1980, 1992. இது 60 பேர் இறந்த விபத்து நடந்த ஆண்டு. 2004 இது 25 லட்சம் பேர் பக்தர்கள் கூடிய நாள். 2016 கடைசியாக மாமாங்கம் நடந்த ஆண்டு. அடுத்த மாமாங்கம் 2028 பிப்ரவரி 22 வருகிறது. கும்பகோணத்தில் மட்டும்தான் 12 சிவ ஆலயங்களின் சுவாமிகள் ஒரே இடத்தில் மகாமக குலத்தில் தீர்த்தவாரி கொடுப்பார்கள். இது வேறு எங்கும் கிடையாது. கோவிந்த தீட்சிதர் தான் இன்று நாம் பார்க்கும் 16 மண்டபங்களுடன் கூடிய அழகான குலத்தை கட்டினார்.